ஸ்டேட்ஸ்ல கிரீன் கார்டு உள்ள மாப்பிள்ளையா இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். சோஃபால கால் மடிச்சு உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சேன்னா அன்னைக்கு ஃபுல்லா அழுவேன். நான் நினைச்சப்பெல்லாம் ஷாப்பிங் பண்ணணும். ஏறினா காரு இறங்குனா காருன்னு லைஃப் இருக்கணும். திருமணம் செய்ய போற உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் பார்த்த போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அஜித் மாதிரி இருக்கணும்னு நினைச்சோம். அஜித் ஃபேன் நான். அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க வராரு வீட்டுக்கு. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஏதோ ஒரு 2 வீலர் இல்லைன்னா கார்ல அந்த மாதிரி வருவாங்க. பார்த்தா சைக்கிள்ல வந்தாரு. பொண்ணு பார்க்க வரும்போது வழிச்சு வாரி தலை ஃபுல்லா எண்ணெய் அந்த மாதிரி வரும்போது எந்த பொண்ணும் அவங்கள கல்யாணம் பண்ணிருக்க முடியாது. அவன் சொல்றான் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கணும். அட கன்றாவியே. எப்படி இருந்தாரு ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ? கொஞ்சம் வழுக்க. எனக்கு தெரியுது நீங்க எது சிரிக்கிறீங்கன்னு. நக்கலு. எனக்கு ஸ்டேட்ஸ்ல கிரீன் கார்டு உள்ள மாப்பிள்ளையா இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? பெரிய பிசினஸ் மேக்னெட்டா இருக்கணும். நான் நினைச்சப்பெல்லாம் ஷாப்பிங் பண்ணணும். ஏறினா காரு இறங்குனா காருன்னு லைஃப் இருக்கணும். அவருக்கு சிரிச்சா கணத்துல குழி விழணும். சூர்யா மாதிரி இருக்கணும். ஓகே, என்ன ஆச்சு ஆக்சுவலா? இதுல 100% ஃபிளாப். அவர் ஃபாரின்ல கிடையாது. எங்க அம்மா வீட்ல இருந்து 5 மினிட்ஸ் தான் அவரோட வீடு. பிசினஸ் கிடையாது. சோ தட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவும் நடக்கல. அமெரிக்கா நக்கலு. சூர்யா சம்வாட் அந்த ஐஸ் பார்த்தா அப்படி இருக்கும். Okay, அது என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நானே என்ன செல்ஃபா கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ஐயோ இந்த கொடுமை அப்பா. மீச நல்ல பெருசா வச்சு ஹேர் ஸ்டைல் இப்படி எடுத்து விடணும். அந்த மாதிரி எல்லாம் ஆசைப்பட்டேன் நான். ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போடும்போது அந்த ஹேர் ஸ்டைல் வேற மாதிரி மாத்திக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் ஆசைப்பட்டேன் நான். எங்கேயோ போய்ட்டடா நீ, எங்கேயோ போய்ட்ட. போட்டோஸ் நிறைய ஃப்ரேம்ஸ் எல்லாம் எடுத்து போடணும். அதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டேன். எப்படி இருந்தாரு? பார்க்கலாமே. வேலை செய்ய சொன்னா அதை செய்யாத, இத கரெக்டா கவனி. அப்பியரன்ஸ் எனக்கு போட்டோ காட்டினாங்க. பார்த்த உடனே எனக்கு ஐயோ அப்படின்னு இருந்துச்சு. ஐயோ அம்மா, என்ன 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 என்ன. ஆனா இப்ப நினைச்சு பார்த்தேன்னா அப்படி இருக்கவர் தான் என்னை வச்சுட்டு வாழ முடியும்னு தோணுது. சிட்டி லைஃப் லீட் பண்ற மாடர்ன் கையா இருக்கணும். ஐ மீன் சாஃப்ட்வேர் ஐடி கை அந்த மாதிரி இருக்கணும். பட் அந்த மாதிரி கிடைக்கல. இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம் தான். இங்க சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்க போனாலும். அலைன்ஸ் பார்க்க வரும்போது எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. நான் தான் ரொம்ப பேசுவேன். என்னை விட ரொம்ப அதிகமா பேசுவாரு. பேச ஆரம்பிச்சாருன்னா எல்லாரையும் பிளேடு போட்டு அறுத்து எடுத்துடுவார். ஏன் இப்ப உனக்கு எங்க வலிக்குது? ஒரு 400 ஜாதகம் பார்த்தாங்க. எதுவுமே அமையல. கடைசியில இவர்தான் அமைஞ்சது. என்ன இழிச்சவாய பாருங்க. ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு பிடிக்கல. செல்போன்ல கான்டாக்ட் பண்ணும், ஒரு இடத்துல மீட் பண்ணும். மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணும். கொஞ்சம் இப்படி வாங்களே. பரவாயில்லப்பா. இதெல்லாம் லவ் ஸ்டோரியா? எறா வண்டியா? ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்த உடனே ரொம்ப பயமா இருந்தது. ஆள் ஹைட் வெயிட் பயங்கரமா இருந்தாங்க. இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி இருக்க போறோமோன்னு ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் பழக ஓகே. என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். பொண்ணு பார்க்க வர சொல்லட்டு மாமா. எங்க அப்பா எப்ப எல்லாம் கேக்குறாரோ சோஃபால கால் மடிச்சு உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சேன்னா அன்னைக்கு ஃபுல்லா அழுவேன். என்ன வக்கா? அழுதுகிட்டே இருப்பேன். நிறுத்தி ரிலாக்ஸ் ஆனா எங்க அப்பா வந்த போதெல்லாம் அழுவேன். ரொம்ப நல்ல கோவமா, ரொம்ப நல்ல கோவம். பெருசா ஒண்ணு பண்ணேன். 1 மாசத்துக்கு காப்பாத்துச்சு. என்ன பண்ணேன்னா, என்னைய மீறி பொண்ணு பார்க்க வர சொன்னீங்கன்னா உங்க புள்ளையே எனக்கு பிடிக்கலன்னு அவங்க மூஞ்சி பார்த்து சொல்லிடுவேன். அப்புறம் சபையில என்னை கேட்க கூடாது அப்படின்னுட்டு. கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். வீட்டை விட்டு போயிட்டு நாங்க இருக்கிறது வில்லேஜ். எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு தொட்டி இருக்கும். அதுல ஸ்டே பண்ணிட்டு நம்ம காலையில ஒரு 4:30 5 o'clock கிளம்பி போயிடலாம் வெளியில. என்னடா இது டிஃபரெண்டான ஐடியாவா இருக்கு இது. சோ அங்க போய் ஒளிஞ்சிருந்துட்டு காலையில போயிடலாம். நைட் முழுக்க அங்க தான் இருந்தீங்களா? பக்கத்துலயே மாமா இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்து என்ன சொன்னாங்க? கழுத்து மேல காலெல்லாம் வச்சாங்க கல்யாணம் பண்ணிட்டு சொல்லிட்டு. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ சப்பத்தி. ஒரு 2-3 டேஸ் சாப்பிடாமலே இருந்தேன். பட் அவங்களுக்கு தெரியாம சாப்பிட்டுக்கிறது. 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல.
கண்டினியூஸா சாப்பிடாம இருக்க முடியல. பட் ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணா அவங்க பார்க்காத மாதிரி சாப்பிட்டுக்கிறது. என்ன சார் பண்ணாடிக்கு பிறந்த 12வது புள்ள மாதிரி பேசுறீங்களே சார். வேதனைக்கு பெத்து போட்ட வெட்டிப்பைய மாதிரி பேசுறீங்களே சார். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணி வச்சா செத்து போயிடுவேன். உடனே எங்க அம்மா சொன்னாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு. சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. ஆனா இவர் பயங்கரமான ஆளுங்க சார். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிருபான்னு ஒரு பொண்ணு, அவகிட்ட டைரக்டா போயிட்டாரு இவரு. நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. நான் ரொம்ப நல்ல பையன் அப்படி இப்படின்ட்டு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணா மேரேஜ் பண்ணிப்பாங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க சொன்னோடனே அவ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்த உடனே சொல்லிட்டேன், ஐயோ வேண்டவே வேண்டாம், சும்மா இருந்தாலும் இருப்பேன், இவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு. இது உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல? ஏப்பா இப்படி? என்னோட மேரேஜ் ஆல்பம் ஃபுல்லா பார்த்தா அப்படியே தூங்கி அழுதுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நீங்க அவங்கள ஒத்த கால நின்னு கட்டிருக்கீங்க அவங்க சொன்னபடி. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஒத்த கால்ல அந்த மாதிரிலாம் நிக்கல சார். சார் அவர் ஒத்த காலில் நிக்கல அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்த அப்படமான போய். அத சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அவங்க வந்து பாஸ்ட் 1 இயரா ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா நாங்க பார்த்த உடனே பிடிக்கல, வேண்டான்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்குமே இவரை பிடிக்கல. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை. அதுக்கப்புறம் இவங்க அப்பாவும் அம்மாவும் ஐயோ காலைல 6 மணி பஸ் ஆனா வீட்டுல தான் சார் இருப்பாங்க. My family total damage. குலதெய்வம் வந்து அய்யனார் கோவில், அங்கேயே தான் படுத்திருப்பாங்க இந்த பொண்ணு அமையணும்ட்டு. ஐய வர சாட்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. இப்ப பாருங்க அவங்க வீட்டு வாசல்ல இருந்து குலதெய்வம் கோயிலுக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப உள்ள இவ்ளோ காண்டு வச்சினே எப்படி கூட நீ சிரிச்சினே சுத்துற? குணம்லாம் நல்ல குணம் தான், என்ன கொஞ்சம் அப்பப்ப கோவப்படுவாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. என்ன இது ஒரு கெட்ட வழக்கம்? யார் மேல கோவப்பட்டாலும் என்ன தூக்கி போட்டு அடிக்கும். மண்ணெண்ணெல்லாம் ஊத்திக்குவேன், நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்க விடாதீங்க, ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரிலாம் சொல்லல சார். அவன் சொன்னானா இல்ல இவனே சொல்றான்? நீங்களா சொல்லுங்க, நல்ல மாதிரியே 4 வார்த்தை சொல்லி புடிச்சு இப்ப மண்ணெண்ண கேன் வரைக்கும் போயிடுச்சு. நக்கல்யா அவனுக்கு. இந்த பிள்ளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஸ்டெப் எடுத்து கல்யாணம் பண்ணீங்கன்னு முடிச்சிருந்துக்கலாம். 6 மணிக்கெல்லாம் அவளை ஊருக்கு கொண்டாந்து நிறுத்தி உங்களை மண்ணெண்ண கேனோட நிறுத்திட்டாங்க. இப்ப வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கலையா? பக்கத்திலே கல்யாணம் பண்ணா சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க எப்படியா இருந்தாலும். எனக்கு அமைஞ்சதே ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே அமைஞ்சிருச்சு. நீங்க அந்த ஒத்த கால்ல நின்னு ரீசனை சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. அது வலி வேற டிபார்ட்மெண்ட். அந்த குலதெய்வம் கோயிலே கிடந்தாங்க, அப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்தா கட்டினா நான் இந்த பொண்ணை தான் கட்டுவேன். அவங்க அப்பா அம்மா வீட்டுல இருக்க எல்லாரும் வந்துட்டாங்க சார், சின்ன குழந்தையில இருந்து எல்லாருமே. தோத்துக்கிட்டே இருக்கீடா. அப்புறம் எங்க அப்பா வந்து பெரிய நாட்டாம பரம்பரை மாதிரி, நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் மீற மாட்டேன். என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? நான் சொன்னேன், நான் கட்டினா இவரை கட்டவே மாட்டேன் அப்படின்ட்டு. செத்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் செத்து போயிடு. கிருத்தரம் புடிச்சன. இவங்களை நீங்க கல்யாணம் பண்ணிக்க என்ன காரணம்? எங்க அப்பா அம்மா தான் சார். அப்பா அம்மா சொன்னதால கல்யாணம் பண்ணீங்க. அந்த பொண்ணு அழகா இருந்துச்சு, இல்ல மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அழகா இருந்தாங்கன்னே வச்சுக்கோங்க சார், அதான் உண்மை. அதெல்லாம் வச்சுக்கோங்க, என்னத்த வச்சுக்கிறது? நான் வச்சுக்கிறது. அதெல்லாம் வச்சுக்கோங்க. பிசினஸ் பண்ற இடத்துல நிறைய பேர் சொன்னாங்க, கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுத்துட்டாங்களே, ரொம்ப குழந்தை மாதிரி இருக்கு இந்த பொண்ணு அப்படிலாம் சொன்னாங்கன்னு இவரே சொல்லியிருக்காரு. ஏண்டா உன்னை மடையன் தான் நினைச்சேன், கிறுக்கனாடா. உள்ள கூட்டிட்டு போய் பேசலாம் அப்படின்னு போனேன். இல்ல என்ன பிடிக்கல சொல்லிட்டு போங்க. சரி பிடிக்கலன்னு தான் சொல்லுவாருன்னு நம்பிக்கையா வெளியில போனா அவரு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பிடிக்கல பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஆனா அம்மா சொல்லிருக்காங்க, பொண்ணு ஏதாவது தெரியாம பேசுவா, அதெல்லாம் பெருசா மைண்ட்ல எடுத்துக்காதீங்க, அவங்க சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க. அதனால நான் சொன்னது எதுவுமே அங்க நடக்கல. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்களே, எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அந்த மணமேடைக்கு வரும்போது கூட இப்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டா நிறுத்திடுவாங்களோ அப்படின்ற அந்த அளவுக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் யோசிச்சேன். என்ன மனுஷன் அப்படியே துண்டு எல்லாம் கட்டு வந்து மாமா காஃபி அப்படி கொடுக்கணும்ன்ற ஒரு என்னோட மைண்ட்ல இருந்துச்சு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அவர்கிட்ட நல்ல பிராண்டட் வாட்ச் இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். நீ என்ன லூசாடா? ஏன் சார்? ஹைஃபை மொபைல் யூஸ் பண்ணணும் அவருன்னு நினைச்சேன். பட் அப்பா அவர் வச்சிருந்தது 1100 தான். அது நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கார் இருக்கணும்னு நினைச்சேன். பட் அவர்கிட்ட 2 வீலர் மட்டும் தான் இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நான் நினைச்ச மாதிரி இல்ல. எப்பவுமே பிரேஸ்லெட் போடணும்னு நினைப்பேன், சரி. ஆனா அவர் பிரேஸ்லெட் போட மாட்டாரு. டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் யூஸ் பண்ணனும் எக்ஸ்பெக்ட் பண்ண எந்த திங்ஸும் அவர்கிட்ட இல்ல. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம்.
அவங்க வீட்ல டிவி இல்ல. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு 10-20 நாள் அடம் பிடிச்சு வாங்கியாச்சு. இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கியே, உனக்கு ஏன் இந்த வேலை? ஒரு செயின், ஒரு சின்ன மோதிரம், அது மாதிரி எல்லாம் போட்டுக்கணும்னு எதிர்பார்த்தேன். எதுவுமே போடல. சார் இவன் என்ன பண்ண சார்? கல்யாணம் முடிச்சப்பே அரட்டை சட்டை போட்டு தான் பார்க்கணும்னு நினைச்சேன். அவங்க வந்து முழுக்கை சட்டையா தான் போடுவாங்க. அது வந்து எனக்கு அப்ப பிடிக்காது. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். நீங்க எத்தனை வரனை தட்டி கழித்தீர்கள்? 4 தட்டி கழிச்சது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒண்ணு வந்து நான் அவரை பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அவர் என்னைய தட்டி கழிச்சார். ஒரு 3 பேரை தட்டி கழிச்சிட்டேன். 4ஆவது இவங்களை பார்த்தேன், முடிஞ்சிச்சு. சோலி முடிச்சு. வேசார்படியில ஒரு பொண்ணு பார்த்தாங்க. போட்டோல பார்த்தா நல்லா இருந்தாங்க, நேர்ல பார்க்கும்போது பயங்கர குண்டு, ரொம்ப பெரியவங்க மாதிரி தெரிஞ்சாங்க. அதனால வேணான்னுட்டேன். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. ஹார்டான ஒர்க் எதுவுமே என்ன செய்ய விட மாட்டாங்க. என் மேல வச்ச அளவற்ற அன்புல அவங்க தான் உலகன்ற மாதிரி என்ன மாத்திட்டாங்க. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. மட்டமாவே மாறு.